அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடி அமாவாசை. முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு தக்ஷாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தான் ஆடி அமாவாசை. மகாவிஷ்ணு உள்ளிட்ட பல தேவர்கள் தூங்கப் போகின்ற இந்த ஒரு காலத்தில் நம்முடைய சந்ததியினரை எல்லாம் காத்து ஆசிகள் எல்லாம் வழங்கி நன்மைகளை நமக்கு வழங்குவதற்காக பித்ருக்கள் எல்லாருமே பித்ருலோகத்திலிருந்து ஆடி அமாவாசை நாட்களில் பூமிக்கு வருவதாக ஐதீகம். அதனால தான் இந்த ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கும் இறை வழிபாட்டுக்கும் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மாதமாகவே நமக்கு அமைஞ்சிடும். அப்படிப்பட்ட இந்த ஆடி அமாவாசை நாட்களில் நமக்கு சூரியன், சந்திரன், குரு இந்த மாதிரியான சக்திகள் எல்லாம் இணைந்து நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக நம்மை காத்து வழி நடத்துங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஆடி அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்னதான ஒரு வழிபாடுகள், தீப வழிபாடு இருக்கலாம், தான தர்மங்கள் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சின்னதான தாந்திரிக பரிகாரங்கள், இது எல்லாத்துக்குமே அதீத ஒரு சக்தி இருக்குது. அப்படி நம்ம நாளைக்கு செய்ய போகின்ற கல்லுப்பு வச்சு செய்யக்கூடிய உப்பு பரிகார மூட்டை எல்லா மாதத்துலேயுமே நிறைய பேர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் செய்யலை அப்படிங்கிறவங்க கூட இந்த ஆடி அமாவாசை நாட்களில் இந்த எளிமையான உப்பு முடிச்சு பரிகாரத்தை உங்கள் வீட்லேயோ இல்லை நீங்கள் செய்யக்கூடிய ஆஃபீஸ், தொழில் நடத்துகின்ற இடம், அப்படி எந்த ஒரு இடமா இருந்தாலுமே அந்த இடத்துல நீங்கள் இந்த உப்பு முடிச்சு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்களேன். ஏன்னா குடும்பத்துடைய பலவிதமான கடன் பிரச்சனைகள் இது எல்லாமே உப்பு எப்படி கரையுதோ அதே மாதிரி கரையும். வருமானங்கள் எல்லாம் பெருகும். நம்ம குடும்பத்தில் நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி இது எல்லாம் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த உப்பு முடிச்சு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். ஆடி அமாவாசை நாட்களில் நம்ம தெரியாமல் கூட சில தவறுகள் செய்யக்கூடாதுன்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறர்கிட்ட கடன் வாங்கவோ அந்த கொடுக்கவோ கண்டிப்பாக இந்த அமாவாசை நாட்கள் நம்ம செய்யக்கூடாது. பணம் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் ஏதாவது யாருக்காவது கடனாக கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. அதே மாதிரி மிக முக்கியமான விஷயம், வீட்டு வாசல்லும் சரி நம்முடைய பூஜை அறையிலும் சரி அன்றைய தினம் கோலம் இடுதலுங்கிறது கூடாது. அதே மாதிரி நம்ம தலைமுடி வெட்டுறது, நகம் வெட்டுறது இது மாதிரி செயல்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. இந்த அமாவாசை நாட்களில் முன்னோர்களை வணங்கி நம்ம படையல் வைக்காமல் இருந்தாலுமே கட்டாயமாக நம்ம அட்லீஸ்ட் காக்காச்சும் நம்ம வீட்டில் சமைச்ச உணவு, எச்சில் படாத உணவு, அதை சமைச்ச உடனே ஃபஸ்ட்டு வேலையாக நீங்கள் இப்போ நிறைய பேர் ஆஃபீஸ் போகின்ற அந்த மாதிரி முக்கியமான வேலை இருக்குது, காலையில் டக்குன்னு எங்களுக்கு வெளியில் கிளம்பணும், இல்லாட்டி வெளியூருக்கு போகணும் அப்படிங்கிறவங்க, அவசரகதியாக எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலங்கிறவங்க, காக்காக்கு நம்ம காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சமைப்போம் பார்த்திங்களா, அந்த ஒரு பிடியாச்சும் எடுத்து நாளைய தினம் நீங்கள் எச்சில் படாமல் வைக்கணும். மிக முக்கியமான விஷயம், காக்காக்கு முதல்ல சாதம் வச்சதுக்கப்புறம் தான் பித்திருக்களுக்கு இந்த படையல் இடணும். அதற்கு முன்பாக நம்ம தவறி கூட படையல் இடக்கூடாது. அதே மாதிரி படையல் போடுறப்ப ஒற்றை இலையாக போடவே கூடாது, 2 இலைகள் போட்டு தான் படையல் இடணும். இது எல்லா விஷயங்களுமே நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான். இதை நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம், நல்ல குடும்பத்தில் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் எல்லாமே கிடைக்குங்க. இந்த சக்தி வாய்ந்த ஆடி அமாவாசை நாட்களில் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், வருமானங்கள் பெருகணும். கடன்னா நமக்கு நம்ம மற்றவங்க கிட்ட வாங்கின அந்த கடன் மட்டும் கிடையாதுங்க. இப்போ வங்கியில் நிறைய பேர் அவங்கவுங்க நகையை கொண்டு போய் அடகு வச்சுருப்போம், வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அடகு வச்சுருப்போம். அப்படிப்பட்ட அடகில் இருக்கக்கூடிய நகையோ பொருளோ நம்மளோட வீட்டு டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே திருப்பி வீட்டுக்கு கொண்டு வரத்துக்கு, அப்படி எல்லா விஷயத்துக்குமே நம்முடைய மொத்தமான கடன்கள் எல்லாமே அடைப்பதற்கு இந்த எளிமையான உப்பு முடிச்சு பரிகாரத்தை நீங்கள் பண்ணாலே போதும். இப்போ வீடு மட்டும் கிடையாது, செய்யக்கூடிய இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, அந்த இடத்துல கூட உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் பெருகணும், நல்ல கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வரணும், நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ஆடி அமாவாசை நாட்களில் இந்த உப்பு முடிச்ச பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். இதற்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்னதான ஒரு மஞ்சளில்
நம்ம ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம், இல்லாட்டி சில்க் காட்டன் துணி எடுத்துக்கலாம். பூஜைக்கு எல்லாருடைய வீடுகளிலுமே இப்படி மஞ்சள் துணி இருக்கும். அப்படி சின்னதான ஒரு துணி மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அதில் நம்ம சமையலுக்கு வச்சுருக்கக்கூடிய, அதாவது அசைவ உணவுகளுக்கு நிறைய பேர் நம்ம உப்பு போடுவோம், அது இல்லாமல் நம்ம தனியாக நிறைய பேர் சைவ உணவுகளுக்குன்னு வச்சுருப்பீங்க. இல்லை புதுசாக கல்லுப்பு பேக்கெட் இருக்குமா அப்படின்னா அந்த கல்லுப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு மட்டும் எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு ரூபாய் நாணயம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குண்டுமணி தங்கம், சின்னதாக உடஞ்ச மூக்குத்தியாக இருக்கலாம், இல்லை குழந்தைகளுடைய ஏதாவது சின்ன அந்த ஜிமிக்கியோட நிறைய வீட்டில் வந்து தொங்கல் இருக்கும் பார்த்தீங்களா, அது சின்ன பீஸ் உடஞ்சிருக்கும். அப்படி எந்த ஒரு பீஸாக இருந்தாலும் சரி, இல்லை தங்க மோதிரம் தான் எங்கள் கிட்டே இருக்குனாலும், தங்க மோதிரமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நிறைய பேர் உப்போடு சேர்த்து வைக்கிறனால அது தங்கம் கொஞ்சம் அரிச்சு போயிருமோன்னு அப்படி மனசில் ஒரு எண்ணம் வரும். அப்படி இருக்கவங்க சின்னதான ஜிப்லாக் கவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கவருக்குள்ளே போட்டு கூட நம்ம தங்கத்தை கூட வைக்கலாம். அப்படி வச்சுட்டு நம்ம வந்து அதோட கருப்பு மிளகு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 3 மிளகு இல்லாட்டி ஒரு 5 மிளகு அதை மட்டும் எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனா நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான எளிமையான பொருட்கள் மட்டும் வச்சுட்டு, இப்போ எங்கள் கிட்ட தங்கம்லாம் எதுவுமே இல்லைம்மா, பச்சை கற்பூரம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு கைப்பிடி கல்லுப்பும் ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் வைங்க, 3 மிளகு மட்டும் வைங்க போதும். இதை மட்டும் வச்சு சின்னதான ஒரு முடிச்சு மாதிரி போட்டு கட்டிட்டு நீங்கள் மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் எப்போ உங்கள் பூஜைகள் நீங்கள் முடிக்கிறீங்களோ அப்போ அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் சுவாமி ரூமில் வச்சு ஆத்மார்த்தமாக உங்கள் குல தெய்வத்துடைய பெயரை நீங்கள் 3 முறை சொல்லி நல்லபடியாக உங்கள் முன்னோர்கள் நினச்சி இந்த குடும்பத்தோட கடன் எல்லாம் தீரணும், வருமானம் நல்லா பெருகணும் அப்படின்னு நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டி அந்த முடிச்சை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டோட நிலவாசலுக்கு, நம்ம வீட்டோட வாசல் இருக்குது பார்த்திங்கன்னா, நிலவாசலுக்கு மேலே எல்லாருடைய வீட்லேயுமே கொஞ்சம் ஒரு 2 ஆணி மாதிரி அடிச்சிருப்போம். அந்த இடத்துல நிலவாசலை நடுவில் பார்த்து நீங்கள் மாட்டி விட்டுருங்க. இப்போ வாடகை வீட்டில் தாம்மா இருக்கும், எங்களுக்கு அந்த இடத்துல இங்கே கட்டுறதுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க சைடில் ஜன்னல் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி அந்த சைடில் இருக்கக்கூடிய ஜன்னலில் கூட இந்த ஒரு முடிச்சை கூட, அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி இந்த முடிச்சானது அப்படி இருக்கணும். அப்படி அந்த நிலவாசலை அந்த முடிச்சு நம்ம கட்டுறப்ப எதுக்கு அந்த இடத்துல நீங்கள் கட்டுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய குடும்பத்தில் இருக்க வீட்டில் இருக்க எல்லா ஆளுங்களுமே நிலவாசல் வழியாக தான் வந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கண் திருஷ்டி, வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ்ஸ், அந்த எல்லாத்தையுமே வேரோடு அறுத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பண தடைகள், நமக்கு வருமானம் வருவதற்கு ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகி நல்லபடியாக நம்ம குடும்பத்தில் வருமானம் பெருக்கிறதுக்கு, கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாக தீர்வதற்கு இந்த ஒரு கைப்பிடி கல்லுப்பே நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரண ஒரு கல்லுப்பு பரிகாரமாக இருக்கலாம், ஆனால் அமாவாசை நாட்களில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்துக்கு அதீத ஒரு சக்தி இருக்குது. இதை வந்து எந்த நேரத்தில் நம்ம கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ராகு காலம், யமகண்டம், இந்த ஒரு நேரத்தை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அதோடு கூட நமக்கு நாளைக்கு காலையில் வரக்கூடிய 9 to 10 இந்த ஒரு நேரம் ரொம்ப நல்ல நேரமாக இருக்குது. சூக்ஷ்மமான 1 மணி நேரம் சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா, அது ராத்திரியில் வரக்கூடிய 8 to 9 குபேர அந்த ஒரு நாளைக்கு வியாழக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால குபேர அமாவாசை வந்திருக்கு. அப்போ குரு ஹோரை நாளைக்கு ராத்திரி 8 to 9 இருக்குது. இந்த ஒரு நேரம், இந்த 1 மணி நேரத்தை கண்டிப்பாக தவறவே விடாதீங்க. நம்ம குடும்பத்தில் நல்ல ஒரு பணவரவு வரும், நல்ல செல்வம் பெருகும், குறிப்பாக கடன்கள் எல்லாம் அடைஞ்சு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த 1 மணி நேரத்தில் இந்த உப்பு முடிச்சு பரிகாரத்தை மட்டும் உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் செஞ்சிடுங்க. ஏற்கனவே பழைய உப்பு முடிச்சு இருக்குங்கிறவங்க பழைய அந்த உப்பை எடுத்து நல்லா தண்ணீரில் நினச்சி கால்படாத இடத்துல கொட்டிடலாம். இப்படி எளிமையான முறையில் மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை நாட்களில் நம்ம இப்படி செய்கிறப்ப நிச்சயமாக நீங்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணம் புழங்குறத கண்கூடாக பார்க்கலாம். நல்ல ஒரு கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகார முறை. மற்ற மாதத்தில் நம்ம செய்கிறத விட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை நாளுக்கு அதீத ஒரு சக்தி இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்குங்க. இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.